டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரங்கராஜ நரசிம்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் மீண்டும் அவர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கின் பின்னணி என்ன, யார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். ரங்கராஜன் நரசிம்மன் மீது புதுசா போட்டிருக்கிற அந்த வழக்கோட பின்னணி என்ன? பார்ப்பதற்கு அப்பாவி போல் தோற்றமளிக்கின்ற இவர்தான் ரங்கராஜ நரசிம்மன். நாமத்தை போட்டுக்கிட்டு இருப்பாரு, மேல காந்தி மாதிரி துண்டை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு, பூணூல் அப்பப்ப வெளியே நீட்டிட்டு இருக்கும், பெரிய பக்தி பல மாதிரி இருப்பாரு. அவர்தான் நமது ரங்கராஜ நரசிம்மன். அந்த ரங்கராஜ நரசிம்மன் அடியார் என்ன செஞ்சார்னா, அவர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது டல்லாஸ் நகரத்தில் பொதுவெளியில் தன்னுடைய ஆணுறுப்பை வெளியில் காட்டி சில பல கேவலமான வேலைகளை செய்ததால் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளான நபர்தான் இந்த ரங்கராஜ நரசிம்மன். அந்த நபர் ஏற்கனவே ஆபாசமும் வக்கிரமும் நிறைந்த அந்த நபர் மீண்டும் அதே ஆபாசத்தையும் வக்கிரத்தையும் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல செய்யறாரு. அதனால் இன்று அவர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன செஞ்சார் அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. இவன் உண்மையிலேங்க சனாதனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு புறம் சாதிய வர்ணாசிரம அடுக்குமுறை, இந்த பார்ப்பன கும்பல் சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் கோடிக்கணக்கான இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களை அடிமைகளாக்கி அவர்களுடைய பிறப்பையே கேலிக்குரிய ஒன்றாக மாற்றுவது, அதுதான் இவர்களுடைய காலமாக இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இதுல சனாதனத்தினுடைய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா, பெண்களை மிக கேவலமாக பார்ப்பது. அது பார்ப்பன பெண்ணாகவே இருந்தாலும் அவர்கள் சூத்திரனுக்கு என்ன நிலையோ அதுதான் இந்து மதத்தில் அவர்களுடைய நிலை. ஆனா இன்னைக்கு பெரியார் எந்த பெண்ணுரிமைக்காக பேசினாரோ அந்த உரிமையை முதலில் பெற்றுக்கொண்ட பார்ப்பன பெண்கள் மீண்டும் அந்த சனாதனத்திற்கு குதித்து குதித்து பொதுவெளியில் பேசுவது அப்படின்றது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப சனாதனம் பெண்களை எவ்வாறு பார்க்கிறது அப்படின்றதுக்கு மனுஸ்மிருதியே ஒரு சாட்சி. பெண்கள் என்பவள் விபச்சார தன்மையுடையவள் அப்படின்றத மனுஸ்மிருதி சொல்லி இருக்குது. இப்ப இந்த ரங்கராஜ நரசிம்மன் விஷயத்துக்கு வருமே, தன்னை ஒரு சனாதனி அப்படின்னு அழைத்துக் கொள்கின்ற இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, கடந்த 13ஆம் தேதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ட்வீட் பண்றாரு. நான் ஒரு வழக்குக்காக சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கிறேன், ஆனா அந்த வழக்கு இன்னைக்கு லிஸ்ட் ஆகல, கேஸ் லிஸ்டே ஆகல, அதனால இந்த ட்ரிப் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பதிவை போடுறாரு. அதுக்கு கீழே அனுஷா அப்படின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எதுக்கு சார் நீங்க காசு செலவு பண்ணிட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க, நீங்க அதுக்கு பதிலாக வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஆஜராகி இருக்கலாமே, உங்களுக்கு செலவு மிச்சமா இருக்குமே அப்படின்னு ஒரு பதிவை போடுறாங்க. இதுல ஏதாவது தவறு இருக்கா? இதற்கு இவர் அந்த அம்மாவை கடுமையா திட்டுறாப்புல. கடுமையானா உன் வேலையை பாரு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அதோட முடிஞ்சிருக்கும். இவர் ஒரு படி மேல போய் மிக கேவலமாக நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இரு அப்படின்றாரு. வேறு இடம் பார், இங்கே தேவையில்லாமல் உன் மூக்கை நுழைத்து வாங்கி கொண்டது போதும், உன் வீட்டுக்காரரிடம் வைத்துக்கொள் அப்படின்றாரு. இது பாருங்க, அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவங்க போட்ட ட்வீட் என்ன, அதுக்கு இவன் நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருன்னு இந்த நபர் சொல்றாப்புல. சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த வேலையெல்லாம் போய் உன் வீட்டுக்காரன்ட்ட வச்சுக்கன்றாப்புல. அப்ப அந்த பெண்ணை இந்த பார்ப்பன பொறுக்கி என்னவா பாக்குறான், ஏதோ இவனை போய் அப்ரோச் பண்ண மாதிரி இந்த பதிவு போட்டிருக்கிறான். இது இவனை செருப்பாலே அடிக்கணுமா இல்லையா? அடுத்து அதையே இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறாரு புடிங்க. யூ காட் டு லேர்ன் டு ஷட் யுவர் 9 holes எல்ஸ் மிஸ்ரி இஸ் தேர் ஃபார் ஷியோர் இன் யுவர் லைஃப் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறாரு. அடுத்து அதோட நிக்கல, அடுத்த பதிவு, அதாவது இஞ்சி தின்ன குரங்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி இது இஞ்சி தின்ன குரங்கு இல்ல, ஆசன வாயில் மிளகாய் வைத்த ஒரு குரங்கு. அதை வச்சுட்டா குரங்கு எப்படி கியாங்கியான்னு கத்திட்டு இருக்குமோ அந்த மாதிரி கத்துற ஒரு நபர் தான் இந்த ரங்கராஜ நரசிம்மன். பொரிக்கீஸ் லைக் யூ ஆர் மெனி இன் ட்விட்டர், ஸோ டேக் யுவர் சாரி ஃபேஸ் எல்ஸ்வேர் அண்ட் கிரை இன் யுவர் ஹஸ்பண்ட் ஷோல்டர். உன் ஹஸ்பண்டோட தோல்ல போய் சாஞ்சு அழு அப்படின்றாப்புல. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ ட்விட்டர்ல இவன் தோல்ல சாஞ்சு அழ வந்த மாதிரியும், இவர் போய் அவன் புருஷன் தோல்ல சாஞ்சு அழ மாதிரியும் இவர் ஆபாசமா எழுதுறாப்புல. இன்னும் நீ என்னோட டைம் லைன்லயே இருக்கிற, உனக்கு 0 ஷேமா அப்படின்னு கேட்கிறாப்புல. உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு இந்த நபர் கேட்கிறாப்புல. இப்ப இந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்தது சரியா தவறா? சரிதான். 100க்கு 100% வரவேற்கத்தக்க வேண்டிய நடவடிக்கை. ரங்கராஜ நரசிம்மன் ஏற்கனவே புழல் சிறையில் அங்க
களி தின்னுட்டு இருக்கிறான். அந்த ரங்கராஜன் நரசிம்மன் மீது இன்னொரு வழக்கு பாய்ந்துள்ளது. ஏற்கனவே இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஸோ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் மீது உடனடியாக சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் குண்டர் சட்டம் போடுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். குண்டாசுல போட்டு ஒரு 6 மாசமோ 3 மாசமோ ஜெயில கழிதுன்னாதான் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு அந்த ஆண்டவனே வந்து அருள் பாலித்து ஞானத்தை கொடுப்பார், யோக்கியமாக நடந்துக்கன்னு. அடுத்ததான் ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர். அவர் வந்து ரங்கராஜன் நரசிம்மன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அதாவது அவர் வந்து தரக்குறைவா விமர்சனிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ரங்கராஜ் பாண்டேவோட பேட்டியெல்லாம் உட்காந்து ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற இந்த கதைகளை சொல்பவர். சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவரோட ஃபேமஸான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் தான் ராமர், சீதை, லக்ஷ்மணன் இவங்க 3 பேரை உட்காந்து கறி சாப்பிட்டாங்க அப்படின்ற உண்மையை வெளியில் சொன்ன பார்ப்பனர். ஏற்கனவே நம்ம ஆளுங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை அந்த தரப்பில் இருந்து முதலில் சொன்ன பார்ப்பனர் அவர் தான் துஷ்யந்த் ஸ்ரீதர். அதுக்காக அவர் நல்லவர்லாம் நினைச்சிடாதீங்க, அவரை பத்தி பின்னாடி பேசுவோம். இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து நேற்று வாவு தமிழா அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் வந்து தன்னுடைய மனக்குமுறல வந்து கொட்டுறாரு. இவரு வடகலை ஐயங்கார் துஷ்யந்த் ஸ்ரீதர், ரங்கராஜ நரசிம்மன் தென்கலை ஐயங்கார். ஆக மொத்தத்தில் 2 பேரும் பார்ப்பனர்களில் ஐயங்கார் ஜாதி என்ற அந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த நபர்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் யூ வடிவுல நாமத்தை போடுறவர், ரங்கராஜ நரசிம்மன் ஒய் வடிவத்துல இங்க மூக்கு வரைக்கும் நாமத்தை போடுறவர். இதுதான் இவங்க 2 பேருக்கான வேறுபாடு, அடையாள வேறுபாடு. இப்ப இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ரங்கராஜ நரசிம்மன் என்ன பாஸ்டர்டுன்னு எழுதுறாரு. பாஸ்டர்ட்னா என்ன அது சொல்ல வேணாம். அடுத்து ஆஸ்வோல்னு எழுதுறாரு, ஷேம்லெஸ் மேன்னு எழுதுறாரு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தையா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இதெல்லாத்தையும் விட இன்னும் கேவலமா என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெயஸ்ரீ சாரங்கநாதன் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 67. என்னோட அம்மாவை விட அவங்களுக்கு வந்து வயசு கூட. அவங்களோட என்ன சேர்த்து வச்சு பேசுறாரு. நீயும் அந்த அம்மாவும் வந்து பார்ட்னர் இன் கிரைம், டேட்டிங் பார்ட்னர் அப்படின்னு வந்து சொல்றாரு. 2 பேரும் டேட்டிங் போறீங்களா அப்படின்னு வந்து எழுதுறாரு. அப்ப இவ்வளவு ஆபாசமாக அந்த அம்மாவோட பையனை விட எனக்கு வயசு குறைவு, அப்ப இப்படி இருக்கிறப்ப அவ்வளவு வயதானவங்களை இப்படி என்னோட சேர்த்து வச்சு பேசுறாரு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பேட்டியில வந்து கொட்டி இருக்கிறாப்ல. அவர் எழுதுறார், டேட்டிங் பார்ட்னர். அந்த அம்மாவுக்கு எங்க அம்மாவை விட 4-5 வயசு மூத்தவா, அவளையும் என்னையும் இணைச்சு நீயும் அவளும் டேட்டிங் பார்ட்னர். அந்த அம்மாக்கு 67 வயசு, நான் அவ பிள்ளை வயசை விட கம்மி. இந்த ஜெயஸ்ரீ சாரங்கநாதன் யாரு அப்படின்றதையும் நம்ம நேயர்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே பார்ப்பனர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நபர். இவங்க இந்த பேசு தமிழா பேசுறது இல்ல, அந்த கோஷ்டி கூட உட்காந்து அப்பப்ப பேசுவாங்க. ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நடந்த வரலாறு அப்படின்னு இந்த கதைகளை உண்மை என்று கதை கட்டுகின்ற நபர் தான் இந்த ஜெயஸ்ரீ சாரங்கநாதன். இப்ப இவங்களையும் துஷ்யந்தையும் சேர்த்து இந்த ரங்கராஜ நரசிம்மன் பேசியிருக்கிறாரு. பாருங்களேன், வக்கரத்திலேயே உச்சக்கட்ட வக்கரமா இருந்திருக்கான் இவன். 67 வயசு ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பையனை விட சின்ன வயசு பையன் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர். இவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வச்சு பேசியிருக்கான்னு பாருங்க. இப்ப இந்த நபரை விடலாமா? இப்ப இந்த நபர் மீது இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து இன்னொன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் இங்க போய் நக்கு, அங்க போய் நக்கு, நக்கு நக்குன்னு ஒரே என்னை வந்து அபச்சாரமாக்குறா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு. பாருங்களேன், இப்படி பெண்கள் குறித்து, அதுவும் ஒரு பெண் வழக்கறிஞர் குறித்து இவ்வளவு ஆபாசமாக இந்த நபர் பேசினாலும், நம்ம கோட்சே மாமி உமா ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1000 தான் இருந்தாலும் அவ நம்மவா இல்லையா? அவளை நம்ம எப்படி விட்டு கொடுக்கலாம்? அவளுக்கு நம்ம தான் வந்து துணையா நிக்கணும், அவளை வந்து நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த பாலியல் ஆபாச பொறுக்கி ரங்கராஜ நரசிம்மனுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார். துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து ஒரு பெரிய பதிவை வந்து போட்டிருக்கிறாப்ல, இந்த ரங்கராஜ நரசிம்மனை எப்படிலாம் என்ன அபியூஸ் பண்ணிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் அவர் வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கார், இருந்தாலும் அவர் நம்மவா இல்லையா அப்படின்னு ஆஜராகி முட்டு கொடுக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளேயே சங்கரராமன் என்கின்ற பார்ப்பனரை அதே மடத்தை சார்ந்த சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி ஆள் வைத்து வெட்டி கொன்றார். அன்றைக்கும் இந்த பார்ப்பன கூட்டம்
சங்கராச்சாரி பக்கம்தான் நின்றதே ஒழிய அந்த பாதிக்கப்பட்ட பாப்பான் பக்கம் நிக்கல. இப்படி எல்லா நேரமும் அநீதிகள் பக்கம் நிற்பதுதான் இவர்களுடைய வேலை என்பது இதில் மீண்டும் ஒரு முறை தெளிவாக அம்பலமாகி இருக்கிறது. துஷ்யந்தும் ரங்கராஜ நரசிம்மனும் சரி, 2 பேருமே வந்து சனாதனத்தை ஃபாலோ பண்ற ஆட்கள், அதை தான் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட மோதல் வருது? ஏன் அந்த முரண்பாடு? இல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னன்னா, இவரும் வந்து ஜாதியை ஒழிக்கணும், மக்கள் எல்லாரும் சமம் அப்படின்னு துஷ்யந்த் எங்கேயும் வந்து பேசுறது இல்லை. அதே போல ரங்கராஜ நரசிம்மனும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இப்ப இவங்க 2 பேரினுடைய அடிப்படையான நோக்கம் என்னன்னா, இந்த பார்ப்பன வர்ணாசிரம மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த சனாதன மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த மதத்தில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் எப்போதும் இருக்க வேண்டும், மற்ற மக்கள் எல்லாம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்ற இழிவை சுமந்துதான் வாழ வேண்டும் அப்படின்றதான் இவர்களுடைய கோட்பாடு. இப்ப இதுல துஷ்யந்த் வந்து எங்க வேறுபடுறாருன்னா, இவர் வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி இவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை செய்யறாரு. அதாவது முதுகுக்கு பின்னால் கத்தியை வைத்துக் கொண்டு கட்டி அணைப்பவர் துஷ்யந்த் ஸ்ரீதர். ஆனா இவர் ரங்கராஜ நரசிம்மன் எப்படின்னா, அவர் வந்து வெளிப்படையா நிர்வாணமாக ஓடக்கூடிய ஒரு பார்ப்பனர். நாங்க தான் எல்லாம், நீ ஏத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து நேரடியாக கேட்பவர். அப்ப இதுதான் இவர்கள் இருவருக்குமான வித்தியாசம். அந்த பேட்டியிலேயே துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றாரு, விழுப்புரத்துல ஒரு கூட்டம் நூற்றுக்கணக்கானவா கூடியிருந்தா அவெல்லாம் நம்மாலே கிடையாது, அவெல்லாம் நான் பிராமின்ஸ், அங்க 1-2 பேர் தான் நம்மவா வந்தா, இந்த நான் பிராமின்ஸ் தான் சனாதனத்துக்காக அதை காப்பாற்றுவதற்கு தீவிரமா இருக்கா, அவள்கிட்ட நான் கேட்டேன், நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியறதா அப்படின்னு, சுவாமி நன்னா புரியுறது அப்படின்னு அவெல்லாம் சொன்னா அப்படின்னு அதை பெருமையாக சொல்கிறார். இந்தியாவிற்குள் தமிழ்நாட்டிற்குள் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்று சனாதனத்தை, இந்த ஜாதி வெறியை பரப்புகின்ற நபர், அதை வந்து நைச்சியமாக நாசுக்காக கடவுள் வேதம் புராணம் இதிகாசம் அப்படின்னு பரப்புகின்ற நபர் தான் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர். வெட்ட வெளிப்படையாக நான் பாப்பாண்டா நீங்களாம் சூத்திரண்டா அப்படின்னு பேசக்கூடிய நபர் இந்த ரங்கராஜ நரசிம்மன். ரங்கராஜ நரசிம்மன் அவரை கைது செஞ்சது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சு ரங்கராஜ பாண்டிய அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது 3 பேர் வந்து ரங்கராஜ நரசிம்மனுக்கு ஆதரவாக ஆஜராகிறார்கள். பார்ப்பனர்கள்லே வேற யாரும் வந்து ஆஜராகல. எவ்வளவு தென்கல கோஷ்டியும் ஆஜராகல, வடகல கோஷ்டியும் ஆஜராகல. எல்லாருமே பிராமண சங்கம் உட்பட அவர்கள் யாருமே வந்து ஆஜராவதற்கு தயாராக இல்லை. இப்ப இவர்களுக்காக குரல் கொடுக்க 3 பேர் வந்து ஆஜராகி இருக்கிறார்கள். ஒருவர் கிஷோர் கேஸ்வாமி என்கின்ற பார்ப்பனர், மற்றொருவர் ரங்கராஜ் பாண்டே என்கின்ற பார்ப்பனர், RSS காரர், பாஜக காரர், இன்னொருவர் சூத்திரர், வேற யாரும் இல்ல, நம்ம பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன். இவங்க தான் வந்து ஆஜராயிருக்கிறாங்க. ராஜவேல் நாகராஜனை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் வந்து அப்படியெல்லாம் பேசினாதான் அவரோட வயிறு நரம்பும் வாழ்க்கையை நடத்த முடியும். அதை வந்து கூச்ச நாச்சத்தெல்லாம் விட்டுட்டு வெளிப்படையாவே நானும் வந்து EMI கட்டணும் இல்லையா, குடும்பத்தை நடத்தணும் இல்லையா அப்படின்னு அதை வெளிப்படையா அறிவிச்சுக்கிட்டு போனவர். கிஷோர் கேஸ்வாமி அவரையும் நீங்க யோசிக்க தேவையில்ல. அவரு சேனல்ல தான் உட்காந்து இந்த ரங்கராஜ நரசிம்மனை பிரபலப்படுத்துவார். பேசு தமிழா பேசு ராஜவேலும் அப்படிதான், அவரு சேனல்ல தான் உட்கார வச்சு ரங்கராஜ நரசிம்மனுக்கு விளம்பரம் கொடுப்பார்கள். இதுல பியூட்டி என்னன்னா, கிஷோர் கேசாமி வந்து சொல்றாப்ல, ஜெயில வந்து கடுமையான கெடுபிடியா ரங்கராஜ நரசிம்மனுக்கு. என்னையா கெடுபிடி அப்படின்னு கேட்டா, ரங்கராஜ நரசிம்மனை வந்து பேண்ட் போட சொல்றாங்களாம், ஷார்ட்ஸ் போட்டுக்க சொல்றாங்களாம், இல்ல கைலி கட்டிக்க சொல்லிக்கிறாங்களாம். அவரை வந்து பஞ்சகச்சம் கட்டிக்க விட மாட்டாங்களாம். அவர் வந்து பேண்ட் போட மாட்டாராம், ஷார்ட்ஸ் போட மாட்டாராம், கைலி கட்டிக்க மாட்டாராம், பஞ்சகச்சம் தான் கட்டுவேன் அப்படின்னு வந்து அடம் பிடிக்கிறாராம். அதுக்கு ஏன் அனுமதி மறுக்கிறீர்கள், சிறை விதிகளை தளர்த்த கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நாமம் போடுறதுக்கு வந்து அந்த நாம கட்டி இதெல்லாம் வந்து தர மறுக்கிறார்கள். அதனால அவர் வந்து தன்னுடைய சம்பிரதாயங்களை முடிக்க முடியாதனால சாப்பிடாம இருக்கிறாரு அப்படின்றாங்க. 15ஆம் தேதி வந்து கைதாகி இருக்கிறாரு ரங்கராஜ நரசிம்ம. இப்ப அன்னையில இருந்து இவர் வந்து பஞ்சகச்சம் கட்டுறதுக்கு விடல, அதே போல நாமம் போட விடல. அன்னையில இருந்து இவர் வந்து பஞ்சகச்சம் கட்டுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, நாமம் போடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றத உண்மைனே வச்சுக்குவோம். அவர் வந்து சாப்பிடவும் இல்லை எதுவும் இல்லைன்னா 15ஆம் தேதி, இன்னைக்கு தேதி வந்து 20. இப்ப இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கணும்ல, அப்படி ஏதாவது செய்தி வந்துச்சா? இல்ல, வரவே இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய புழுகுன்னு பாருங்க. இவர் வந்து நாமத்தை போடலன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்றது பாக்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் நாமத்தை போடுற வேலை. அதை வந்து பேசி வச்சிருக்கிறாங்க. 2வது நான் கேட்கிறேன், நீ என்ன அங்க மாமியார் வீட்டுக்கா போயிருக்கிற,
நீ போனது ஜெயிலு, நான் பஞ்சகச்சம் தான் போடுவேன் அப்படின்னா உன்னை வந்து டவுசர் சட்டையோட உட்கார வைக்கணும். எல்லா ஜெயில் கைதியும் எப்படி உட்கார வைக்கிறாங்களோ அந்த மாதிரி உட்கார வெளியில என்ன பிரிவிலேஜ் கிடைக்குது அது எல்லாமே அதையும் உள்ளே வந்து இருக்கிறது. அப்புறம் அதுக்கு என்னத்துக்கு ஜெயிலு, அதுக்கு என்னத்துக்கு ஒரு விதி, அதுக்கு என்னத்துக்கு சட்டம்? நீங்க பாட்டுல வீட்லயே இருந்துக்கலாமே. அப்ப எப்படி பாருங்க எப்படி இருக்கானுங்கன்னு. இதை வந்து மத்தவன் யாராவது கைதானா வந்து இப்படி பேசுவானுங்களா? வந்து தான் ஜாதிக்காரன் கைதாகி உள்ள போயிட்டானோன்னு எப்படி துடிக்கிறான் பாருங்க. அடுத்து மூன்றாவதாக நம்முடைய பூண்டே, ரங்கராஜ் பூண்டே, அவர் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அதிசயக்கத்தக்க விஷயமா இருக்குது. சே என்ன பாரு இவரு இந்த மாதிரிதான்டா இருக்கணும் அப்படின்னு, என்ன மனுஷன்டா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. அவர் சொல்றாரு, ரகசியமாக ஆடியோ பதிவு செய்தது தவறு, அந்த ஜிஆர்கிட்ட போன் பண்ணி ரகசியமா ஆடியோ பதிவு செய்தது தவறு, பதிவு செய்ததை வெளியிட்டது தவறு அப்படின்னு ரங்கராஜ நரசிம்மன் தப்பு பண்ணிட்டாப்லன்றாப்ல. அடுத்து ஜிஆர் வந்து எதுக்காக பேசுறாப்ல, ரங்கராஜ நரசிம்மன் இப்படி எல்லார்ட்டையும் போன் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறது அவருடைய பழக்கம் வழக்கம், கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிஸ். அது கூட உங்களுக்கு தெரியாதா ஜிஆருக்கு? அவர் போன் பண்ண உடனே போனை கட் பண்ணிட்டு நீ நேர்ல வா பேசிக்கலாம் அப்படின்னு வர சொல்லி இருக்கணுமா இல்லையா அப்படின்றாப்ல. இது எப்படி இருக்குதுன்னா, அவன் ரேபிஸ்ட் வர்றான், நீ எதுக்கு அந்த இடத்துல இருந்த, வீடு தேடி வர்றான் ஒரு ரேபிஸ்ட், நீ ஏன் வீட்டுல இருந்த, வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? ரேபிஸ்ட்னா அவன் வருவான், ரேப் பண்ணுவான், எல்லாம் தான் பண்ணுவான் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்குது மிஸ்டர் பாண்டே. அது பாருங்க, அதுவும் உங்க ஜாதி ஜியரை கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்கன்னு பாருங்க. அடுத்து பாண்டே என்ன சொல்றாருன்னா, அந்த ஆடியோ வந்து நான் கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, அது எடிட்டட் வெர்ஷன், அதாவது வெட்டி ஒட்டி திரிக்கப்பட்ட ஆடியோ அப்படின்னு. அந்த எஃப்ஐஆர்ல இருந்தது உண்மைதான், நம்ம சொன்னா வந்து அதை இங்க இருக்கின்ற நாம் தமிழர் தம்பிகளோ மற்ற சங்கிகளோ ஏற்க தயாராக இல்லை. மிஸ்டர் பாண்டேவே அதை சொல்லிருக்கிறாரு, அது எடிட்டேட் தான் அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டாரு, அது எடிட்டேட் தான். சரி, அதுக்கு புகார் கொடுத்ததும் சரிதான், அதுக்காக நீங்க வீடு தேடி போய் கைது பண்ணுவீங்களா? அப்படி பண்ணலாமா? இது அநீதி இல்லையா? இல்ல சட்டத்திற்கு புறம்பானது இல்லையா? அவர் இவரு கைது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி, ஆராசா, கனிமொழி, இவங்க எல்லார் கைதுமே தான் எதிர்க்கிறேன்றாரு. அவசியமே இல்லாததானே சொல்றாரு அந்த கைது. உண்மைதான், அது எல்லாமே பாண்டே சொல்றாப்ல, அது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு தற்போது வரை நிரூபிக்கப்படவில்லை. அது 2G கேஸா இருந்தாலும் சரி, எந்த கேஸா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு. அது நீதிமன்றத்தால் அவங்க வந்து விடுதலை ஆயிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டே பொய் அப்படின்றது நீதிமன்றத்தால் நிரூபணம் செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை ஆயிருக்கிறாங்க. இப்ப இவர் வந்து நீயே தான் சொல்ற, ஆடியோ ரகசியமா பதிவு செஞ்சிருக்கிறாரு, எடிட் பண்ணி போட்டிருக்கிறாரு, எல்லாமே சொல்லிட்டு தப்பு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்காக கைது பண்ணுவீங்களா? அப்படின்னா வேற என்ன பண்றது? வடை பாயாசத்தோட வாழை இலை போட்டு சோறு போடணுமா? அதுவும் வீடு புகுந்து கைது செய்கிறார்கள். வேற எங்க கைதுன்னா எங்கப்பா பண்ணுவாங்க? வேற என்ன, இங்க எங்கேயாவது இங்க கோயிலுக்கு வா, மண்டபத்துக்கு வா, இங்க வா, லாட்ஜுக்கு வா, ரூம் போட்டு வச்சிருக்கிறோம், இங்க வா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறோம் அப்படியே சொல்லுவாங்க? வீடு தேடி தான் போய் கைது பண்ணுவாங்க. அவர் வந்து கைது செஞ்சது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை, குறைவான குற்றங்களை செய்தால் அவர்களை வந்து ஓன் பெயிலே வந்து விட்டுறணும், இல்ல அவர்களை கைது செய்யவே கூடாது அப்படின்லாம் லா பேசுறாரு. இப்ப பலரும் அப்படிதானே. இப்ப கருப்பர் கூட்டம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன கொலை குற்றமா செஞ்சாங்க? 7 ஆண்டு சிறை தண்டனைக்கான குற்றமா செஞ்சாங்க. அவங்களை எப்படி கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு எல்லா பாப்பார சூத்திர கூட்டம் எல்லாமே குதிச்சிங்களா இல்லையா? ஒரு பக்கம் நாம் தமிழர் கூட்டம், இன்னொரு பக்கம் இதே பாண்டே பார்ப்பன கும்பல், இது எல்லாமே குதிச்சாங்களா இல்லையா? அப்ப மட்டும் உங்களுக்கு இனிக்குது, இப்பன்னா கசக்குதா? இதுல ரங்கராஜ நரசிம்ம சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி சொன்னார். அப்படி சொன்னதனால் அவளுக்கு வந்து பிராமண தோஷம் வந்துடுத்து, அதனால பாத பூஜை செய்ய ஜீயர்களை அழைச்சுண்டு வந்தார் அப்படின்னு வந்து பேசிதான் சிறைக்கு போயிருக்கார். ஆனா இன்னைக்கு விஷயம் என்னன்னா, முதல்ல அப்படி பொய் பேசியதற்காக ரங்கராஜனை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கிறாங்க. போட்டதோட மட்டும் இல்லாமல் மீண்டும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உள்ள பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. இதனால் பிராமண தோஷம் வருமோ வராதோ அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த பிராமண தோஷத்திற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், இது ஒன்றும் மன்னர்கள் காலம் அல்ல, இது மக்களாட்சி, இது தந்தை பெரியாரினுடைய ஆட்சி அப்படின்னு தூக்கி போட்டு சங்கிலியே வச்சு பிராமண தோஷத்தையே மெதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த சம்பவம். இது போன்ற சம்பவங்கள் தொடர வேண்டும் அப்படின்றதான் நம்மை போன்ற ஜனநாயகவாதிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.